வணக்கம். பாருங்க, இன்னைக்கு பூரி குருமா, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, கருவேப்பிலை, மிளகா எல்லாம் சேர்ந்துருக்கு. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த பூரிக்கும் அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். புது டிஷ் இது, பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஆவி பறக்குதாங்க, ஆவி பறக்குது பாருங்கள். எப்படி ஆவி நல்லா பறக்குதா? சுட சுட இப்போ தான் வச்சுருக்கிறேன். ஆமாம், உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்ல போகிறேன். அதே போல் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மெத்தடை எது வேணும்னா நான் அடுத்த வாட்டி அந்த சமையல் செய்யும்போது அந்த வீடியோ உங்களுக்கு இது பண்ணுறேன், அப்லோட் பண்ணுறேன். இது தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்கிருங்க. அப்போ தான் வீடியோ போடுறது உங்களுக்கு வந்து சேரும். தயவுசெய்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது. பூரியுமே ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆமாம், பூரிக்கு மாவு பிணையும் போது லைட்டாக கொஞ்சம் எண்ணெயும் லைட்டாக சேர்த்து பிணையணும். அப்போ தான் அந்த பூரிக்கான இது சாஃப்ட்னஸ் இருக்கும், நல்லா பொங்கி உம்மி வரும். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்துடுங்க, கிழங்கெல்லாம் நல்லா அழகாக வந்திருக்கு. பாருங்கள் பாருங்கள், ஆய் எப்படி வரக்கு பாருங்கள், தெரியுதா? பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இதை செஞ்சு பாருங்கள், வீட்டில் பிள்ளைங்கள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. நன்றி, வணக்கம்.